ஆண்டவரே கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கி நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாமல் இருப்போம், ஆனால் ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவர். நம்ம எப்படி எதுக்கு அழைச்சாரோ அது கரெக்டாக செய்து முடிக்கிறவர். துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்மளை பூரணப்படுத்தி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் அவர் தான். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்மளை ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா எப்படி நடத்துவார், அதனால் அவர் மாத்திரம்தான் நம்மளை நடத்தணும். அதுக்கு தான் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். வேண்டிய மற்றவங்க சொல்கிறத நம்ம அதை கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி வசனத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுக்கிறாரோ அதை நம்ம கடைப்பிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மூலமாக நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும், பிசாசையும் ஜெயிக்க முடியும். அப்படி அநேகரை எழுப்பக்கூடிய காரியங்களையும் ஆண்டவர் செய்ய நமக்கு உதவி செய்வார். அதுதான் இன்றைக்கி செய்யலாம். நம்ம ஆண்டவர் உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. இந்த வசனங்கள் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுருந்து வழிநடத்துமா ஜெயிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆண்டவர் நீங்கள் அழைத்தீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பூர்ணப்படுத்துகிற தேவன் என்று உண்மையே சார்ந்து வாழ, நீ சொல்வதை நாங்கள் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியமானாலும் வாழ்க்கையானாலும் குடும்ப காரியங்களானாலும் எல்லாவற்றிலும் தேவன் அழைத்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்தமாக ஜெபிக்கிற சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே அநேகரை நீ தொட வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் மூலம் ஆண்டவரே பிள்ளைகள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உங்களிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் அழைத்த அழைப்புக்கு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு ஆய்வு செய்து வளர்ந்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நன்றி ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் நம்ம தியானிக்க போகிறது துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் துவக்கிறவர் அவர் தான். நம்ம அதான் இறைமை தீர்க்கதரிசியெல்லாம் சொல்லுவார்ல, தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அதனால் அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவர் தான் நம்மளை பிறக்க வைக்கிறாரு. ஒருவேளை தாய் தகப்பன் வயிற்றில் நம்ம பிறந்திருக்கலாம், ஒரு தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கிறதுக்கு ஆண்டவர் உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளிவரதுக்கு முன்பாகவே அவர் ஒரு தீர்மானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத இறைமை தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடத்தணும்னு அவர் தீர்மானம் வச்சிருக்காரோ அது நடக்கும். அது பிசாசான எத்தனை திட்டங்கள் வைத்திருந்து நம்மளை அடிக்க பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆண்டவர் யார் அழைச்சாரோ அவங்கள அவர் கடைசி வரை அவரை நடத்தி அவங்கள கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். ஏன்னா மனுஷன்லாம் சொல்லுவாங்க, வாக்கு மாறிடுவான். ஆனால் ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா நம்ம வேதத்தில் வாசிச்சோம்னா யாரையுமே ஆண்டவர் அழைச்சி அவங்க கஷ்டம் அதெல்லாம் வந்துச்சுது. ஆனால் அந்த எந்த இடத்துலையுமே அவங்க கைவிடப்பட்ட நிலையில் அவங்க விழுந்து போகவே செய்யலை. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய அழைப்புக்கு போன எல்லாருமே, நீங்கள் யோசேப்பு பார்க்கலாம், ஆபிரகாமை பார்க்கலாம், நிறைய அப்படியே சப்ஜெக்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. எல்லாவற்றிலையும் ஆண்டுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு போகும்போது சில கஷ்டங்கள் வந்தது. அப்போ பாருங்கள், அதில் கைவிடாதபடி காத்து வழிநடத்தின நல்ல தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அதனால் நம்ம அவருடைய அழைப்பை மாத்திரம்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது நம்ம மற்றவங்க சொல்கிறபடி கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டோடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும். அதுதான் அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 12:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இப்போ பாருங்க, எத்தனை திரளான சாட்சிகள்லாம் இருக்குது. அந்த சாட்சி எல்லாம் நெருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட விசுவாசத்தை எல்லாத்தையும் தள்ளிடணும். அதெல்லாம் அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தில் நம்மளை துவக்கியிருக்காரு. அதை முடிக்கிறவர் அவர் தான். அதனால் அவர்கிட்ட தான் நம்ம துவக்கம் முடிப்பு எதுனாலும் சரி நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நடந்தோம்னாக்கி ஊழியமானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரியான பாதையில் நம்ம சென்று வெற்றியடைய முடியாது. அதுதான் நம்ம ஆண்டவர் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தர காரியங்கள். அதை நீங்கள் வசனத்தின் மூலமாக ஜெபிக்கும் போது நீங்கள் வசனத்தை தியானிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இந்த சம்பவத்தை நம்ம போகலாம் பாருங்கள். மறைந்து ஓரல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தில் நடந்த காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். டாக்டர் பில்லி கிரஹாம் எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ சமயத்தில் தான் மரித்தார் பாருங்கள். அவங்க ஊழியங்கள்லாம் நல்லா பெரிய ஊழியங்கள்.
அவங்கெல்லாம் ஆண்டவரோட கூட வந்து எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறதுலாம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் தான். அவங்க வந்து ஒரு ஒரு கன்வென்ஷன் வச்சு அதில் வந்து இவரை வந்து கூப்பிட்ருக்காங்க, ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை பிரசங்கம் பண்ணுறதுக்காங்க. அவங்களாம் பெரிய அற்புதத்தின் ஊழியங்கள் செஞ்சவங்க. என்ன பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு, நோய்கள் பிடியில் இருந்தவங்கலாம் நிறைய அற்புதங்களை செஞ்சு ஆசீர்வாதமாக ஒரு ஊழியத்தை செஞ்ச ஒரு மனுஷன் தான் அவர். பெரிய ஒரு ஊழியம் பண்ணவர். அவர் வந்து ஒரு கன்வென்ஷனுக்கு பேசுறதுக்கு வந்திருக்கும்போது அங்கே வந்து ஒரு பையன் வந்து அப்போ தான் ஊழியத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஊழியத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி சில ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு வந்து ஊழிய பாதையில் போகும்போது ஆண்டவர் சொன்ன அழைப்பு, ஆண்டவர் என்ன நம்மளோட பேசுகிறாரோ அதன்படி தான் நடக்கணுமே இல்லையா. நமக்குன்னு ஒரு நமக்கு இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு இந்த தாழ்ந்து இல்லை, இந்த காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. அதை வச்சுட்டு நாம் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊழியத்தின் பாதையில் மனுஷங்க சொல்கிற பாதையிலே போவோம். அது வந்து தவறான காரியம். நமக்கு எல்லாமே ஆவியானவர் இருந்தாருனாக்கி எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சுகமாக்குறது, மற்ற ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நாம் பயன்படுத்த முறையில் இருக்குது. அதை வந்து நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நம்ம செய்யலாம். துணிகரமாக போகணும்னு நான் சொல்லலை. ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படியணுங்கிறது தான் இந்த சம்பவத்தில் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அப்போ தான் ஊழியத்துக்கு படிச்சுட்டு அப்போ தான் ஊழியத்துக்கு போகிறாரு. அந்த ஊழியத்துக்கு போனவர் இவரை பார்த்த உடனே இவர் கன்வென்ஷனில் பேசி முடித்து வந்த உடனே இவர்கிட்ட போய் ஏதாவது இவ்வளோ பெரிய ஊழியக்கார்கிட்ட நாம் செஞ்சது வந்து ஒரு தவறா சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து பாருங்கள், ஒரு நல்லா படித்து நம்மளை விட நல்லா படித்தவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு படித்தாதான் வேதத்தினுடைய ரகசியம் நல்லா தெரியும். நம்மளை விட கொஞ்சம் நம்மளை விட கம்மியாக படித்தவங்களோ இல்லாட்டா அறியாதவங்களுக்கோ நம்ம கேட்டோம்னே தெரியாதுல்ல. இவர் வந்து பெரிய ஊழியக்காரரு. அப்போ இவர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து விட கிடைக்குன்னு சொல்லி இந்த தம்பி வந்து அப்போ தான் ஊழியம்மனுக்கு போகிற தம்பி வந்து போய் அதை கேட்காரு. ஆண்டவர் இந்த நாட்களில் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி தந்தது எப்படின்னா, சுகமளிக்கும் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சுகமளிக்கும் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து சுகம் அதெல்லாம் கேட்டு அவங்க அந்த காலமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த நாட்களில் சுகமளிக்கும் காலமும் இல்லை, இப்போ சுகம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான். இது வந்து ஆண்டவர் இருதயத்தை தான் தொடுவார். ஆண்டவர் வந்து இந்த இருதயத்தை கேட்காருன்னு சொல்லி சொல்லுதான் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து ஊழியத்துக்கு அடைக்காரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுதான்னு சொன்னோம்னா நாம் அப்படிங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒன்று தான் நடக்குமே இல்லையா, வேறு அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய காலங்கள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முறைப்படி அவங்க வந்து அம்மா அப்பாலாம் சொல்லி அவங்க வந்து அது அந்த அடிப்படையிலே வளர்க்கப்பட்டதுனால இவர் வந்து ஊழியத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுறது, அதே தான் எப்பொழுதும் மக்களுக்கெல்லாம் போதிச்சு வந்திருக்காரு. ஆனால் மக்களுக்கு என்ன தெரியும், சுகம் கிடைக்காது, நீங்கள் வந்து உங்களை வந்து அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த தம்பி வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் வந்து யாரை அழைச்சி எப்படி வச்சுருக்காருன்னு சொல்லி தான் நாம் அந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப சுகமேனமாக இருக்க ஒரு தகப்பன் வந்து ஒரு சின்ன பையன் அவன் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னாராம், ஐயா நீங்கள் நிறையா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆண்டவரை பற்றி சின்ன வயசுலேயே நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஊழியம் பண்ணுறீங்க. என் மகன் வந்து வியாதிப்பட்டு கிடக்கான், எனக்கு சாகிற மாதிரி எந்த வைத்தியனாலும் சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் வந்து எப்படியாவது தயவுசெய்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த தகப்பன் வந்து கூப்பிட்டு போய் அங்கே கொண்டே அந்த சின்ன தம்பிக்கிட்ட கொண்டே ஊழியக்கார தம்பிகிட்ட கொண்டே விட்டுட்டு அவர் சொன்னாராம்மா. சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலே ஒரு உடம்பு நல்லாமல் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா சிலர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, உடனே ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ உடம்பு நல்லாமல் தம்பி இப்படி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதாங்களே, தாயும் தகப்பனும் அழுதாங்களேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். சிலர் பாருங்கள் ஆவியில் நிறைய பேர் இருந்தாங்கன்னாக்கி உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த தம்பி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து அவர் சொன்னோன்னே இவருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் உள்ளம் உடைக்கப்பட்டு எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அவர்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆனால் என்னுடைய கோட்பாடு என்னது சுகம் கிடைக்காது அப்படிங்கிறதுல நான் வளர்ந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் மீறி அந்த சின்ன பையனுக்காண்டி ஆவியானவரால் நான் தூண்டப்பட்டு சிறு பையனுக்காண்டி ஜெபம் பண்ணேன். அந்த கண்ணீரோடு ஜெபித்தேன். அந்த சிறுவனுக்காக ஜெபம் பண்ணோடனே உடனே அந்த பையனுக்கு சுகமாயிட்டுன்னு சொல்லி இந்த சாகடக்க பையனுக்கு வந்து சுகம் கிடைச்சின்னு சொல்லி பார்க்கும். அப்போ சுகமானோடனே என்னையும் அறியாமல் இப்படி நான் ஜெபம் பண்ணிட்டேனே, என்ன இப்படி ஜெபம் பண்ணேன், நம்முடைய வளர்ப்பு நம்முடைய பிரசங்கம்லாம் வேற மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி இந்த பையனுக்காண்டி இப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆனால் சுகம் பெற்றுட்டான். அந்த பையன் சுகம் பெற்றோடனே அவங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம், ஐயா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு போயிட்டாங்க.
அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க. அப்போ சுகம் பெற்றவங்க வந்து சந்தோஷமாக போனது ரொம்ப நமக்கு வந்து நல்லது தான். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீரையே தொடச்சி ஒரு நோயிலேருந்து பிரச்சனையிலேருந்து வந்த ஒரு தாயும் தகப்பன் வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விடுதலையை கொடுத்து அந்த பையனை தகப்பன் தாய்க்கும் கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த எலிசா எலியாலாம் அப்படி தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் இருக்கார். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். ஆனால் இவருக்குள்ளே என்னென்னா நாம் பிரசங்கம் பண்ணுறது தான் வேறு, நாம் நடந்து போன பாதைகள்லாம் வேறு மக்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ இந்த பையனுக்கு மட்டும் நம்ம எப்படி இந்த மாதிரி தூண்டப்பட்டு ஜெபம் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆண்டவருடைய அழைப்பை பற்றி புரிஞ்சுக்கிடாமல் நாம் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் இந்த தம்பி நம்ம செஞ்சுருக்காரு பாருங்கள். இப்போ தம்பிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து சுகம் கொடுக்கறது ஆண்டவர் எப்பவுமே சுகம் கொடுப்பாரு. இவராக வந்து நாமளா ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்காங்களே இல்லையா, ஆண்டவர் வந்து எப்பவும் வந்து இந்த வரம் தான் உனக்கு இது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. அப்படிங்கிறத அந்த தம்பி வாழ்க்கையிலேருந்து நம்ம இந்த சின்ன ஊழியக்காரமாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் அந்த தம்பியின் ஊழியத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம அதை நிறுத்திட்டு இதுதான் எனக்கு இருக்குது, இது எனக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது சரியான வேதத்தின் ரகசியத்தில் மத்தியில் நம்ம ஆண்டவருடைய ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம அதன்படி நடக்கும் பொழுது சில காரியங்களில் நமக்கு தவறு வருது. ஆனால் அந்த தம்பிக்கு வந்து என்ன நம்ம இந்த மாதிரி நம்ம இருந்தோம், ஏன் இப்படி சுகம் கிடச்சிதுன்னு சொன்னோன்னு தான் அந்த கேள்விக்கு தான் பதில் கேட்கறதுக்கு இவர்கிட்ட வந்து வந்திருக்காங்க பாருங்க. அப்போ ஐயா நான் வந்து செய்தது தவறா சரியா தவறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்கான். அவர் ஓரல் ராபர்ட் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நாமளே யூகிக்கலாம் பாருங்க. இவர் கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, ஏய் இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இது இருக்குது, நீ வந்து இந்த சுகமடைஞ்சான் பார்த்தியா, சுகமடைஞ்சு தாய் தகப்பன்கிட்ட இல்லாட்டா அந்த தம்பிக்கிட்ட நீ சின்ன பையன்கிட்ட நீ கேட்கலாம்ல, நீ கேட்டிருந்தன்னைக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நமக்கே தெரியும். ஏன்னா அந்த சிறுவன் வந்து என்ன சொல்லுவான், நீங்கள் ஜெபம் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் சொல்லி அவன் அப்படிதான் சொல்லுவான். அப்போ வந்து நீ ஜெபம் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது, ஒரு உயிரை நீ காப்பாற்றி ஒரு தகப்பன் தாய் கண்ணீரை வந்து தொடச்சி ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபமாகி அவன் போகிறான். அப்போ வந்து அது நல்லது தான் நீ செஞ்சுருக்க. அப்போ வந்து அவனுடைய அழைப்பு வந்து என்ன அழைப்புன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து போயிருக்கணும். அழைப்பு வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவுரை சொல்லி அனுப்பினார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி ஊழியம் அப்படிங்கிற பாதையில் இருந்தாலும் சொல்லலாம், குடும்ப பாதையில் இருந்தாலும் சரி, எந்த பாதையில் நம்ம கடந்து போனாலும் சரி, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஓடுங்க பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும்போது மாத்திரம் ஆண்டவர் ஒன்றுமே நம்ம செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் எந்த தீர்மானம்லாம் எடுங்க, அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அப்புறம் ஊழிய பாதையில் போனாலும் அப்படி தான், ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரா, எதுக்காண்டி அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் வந்து நமக்கு இது இல்லை, நமக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து நம்ம பார்த்திங்கன்னாக்கி ஜெர்மனை கூப்பிட்டாங்கன்னாக்கி சிலர் வந்து பயந்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஜெபம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஊழியக்காரங்க பண்ணுறது, நாமெல்லாம் இப்போ தான் நம்ம பைபிளை படிக்கும், அதனால நம்ம ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆவியினால் நிறையப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். நோய்க்காண்டி பிரச்சனைக்காண்டி வராங்கன்னா அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அது அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் செய்யலாம். ஆவியானவர் இருந்தாருனாக்கி நம்ம பிசாசு பிடிச்சி நோய்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் நான் படித்ததில்லை. ஆனால் வந்து பாருங்கள், சிலர் வந்து பார்த்திங்கன்னாக்கி அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து பெரிய ஊழியக்காரங்க தான் செய்யணும், இவங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்க வந்து அதை ஊழியத்தையே மாற்றி அந்த மாதிரிலாம் செய்கிறத நம்ம பார்க்கோம். அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியும். இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி அவர் ஒன்றுமே தெரியாதவங்களா இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பயன்படுத்துறதுக்கு அவரால் முடியும். அது வந்து இப்போ சின்ன சம்பவத்தை பார்த்தோம்னாக்கி என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கனாக்கி வேத வசனங்கள் அதெல்லாம் வந்து படிக்கணும்னு வாஞ்சியோடு படிப்பேன். ஆனால் வந்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரியாது. ஆனால் நிறைய பேர்கிட்ட புஸ்தகம் வாங்கி படிக்கிறது அந்த மாதிரிலாம் படிக்கணுங்க ஆசை இருந்தது. அதெல்லாம் படித்து ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன். அதனால் அதுக்கு பிறகு நான் ஆவியானவரை நோக்கி தான் கூப்பிடுவேன், என்ன செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லலாம் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லா கற்று தந்தார். கற்று தரும்போது இந்த வசனங்களின் மூலமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது.
கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் வந்து முழுமையாக எனக்கு வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேசும்போது அந்த வார்த்தையை பேசும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் பாருங்கள், ஒரு ஒரு மீட்டிங் போகிறதுக்கு போனேன். போகும்போது பார்த்தோம்னா அப்போ அவங்க வந்து எல்லாருமே யாருடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவங்க ஒரு தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்க. அதனால நான் எனக்கு அதில் ஒரு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அப்போ வந்து அவங்க கூப்பிட்டு போகும்போது நான் ரொம்ப லேட் ஆகி போச்சு. முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ முடிஞ்ச கடைசி இப்போ அவங்க வெளியே நிற்கவங்க சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, முடிஞ்சு போச்சு எல்லாம், அப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்பிடுவார் யாருக்கு என்னன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால், நான் அதுக்குன்னு வரலைங்க, சும்மா கேட்கறது தான். நீங்கள் சொன்னாங்க, ரொம்ப கட்டாயப்பட்டுனாங்க, இன்னும் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சரி உள்ளே போங்க, முடிஞ்சோடனே போங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உள்ளே போய் உட்காரதுக்கு நான் நோட்டு எப்பவும் இந்த பைபிள் நோட்டு அதெல்லாம் இந்த குறிப்பு எடுக்கிறது ரொம்ப விரும்புவேன். அதனால் கொண்டு போயிட்டு நான் எடுக்க போனேன். எல்லாம் முடிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க சொன்னாங்க. சொன்னோடனே நான் போய் அந்த சீட்டில் உட்காந்தோடனே அந்த பிரசங்கம் பண்ணவர் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து ஏசாயா தீர்க்கதரிசி 61வது தீர்க்கதரிசனம், அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் நம்ம படித்தோம்னாக்கி 61வது அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உன்னுடைய அழைப்பு. லூக்காலையும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுதான் உன்னுடைய அழைப்பு. ஏன் தெரியாமல் நீ வந்து அலைஞ்சிட்டு இருக்கியே, நீ வந்து அதை செய்ய, உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இது யாருக்காகன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். அப்படியே சொன்னார். சொன்னால் எல்லாரும் ஜெபம் பண்ணதுக்கு அதுக்குன்னு எழுந்துச்சு நிற்காங்க. ஆனால் நான் உட்கார்ந்தோடனே எனக்கு கை கால் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதோடனே நான் வந்து அதுக்கு ஜெபத்துக்கு கூட இருக்கலை. நான் அப்படியே எழுந்திரிச்சு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இருங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் எப்பவுமே பேசிட்டாரு, நான் இனிமேல் இருந்தோம்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின் மூலமாக நம்ம நடக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கோம். அப்போ ஆண்டுகிட்ட இன்னும் கேட்டு இன்னும் அதிகமாக ஜெபித்து நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கொண்டு தான் அந்த இடத்துல நம்ம இறங்கணுமே ஒழிய, நம்ம ஏதோ மனுஷன் சொல்லிட்டாங்க அதனால நம்ம போயிடலாம் தைரியமான்ட்டுலாம் போகவே கூடாதுங்க. அதனால் வசனத்தின் மூலமாக ஊழியக்காரங்க மூலமாக பேசலாம், அது ரொம்ப கரெக்டு தான். அது நிறைய ஆண்டவர் நமக்கு இப்போ கற்றுத்தரக்கூடிய காரியங்கள் தான், அது உண்மை. ஆனால் வந்து ஆண்டுகிட்ட நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் நம்ம அழைப்பை உறுதிப்படுத்தி ஆண்டவர் நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் போக சொல்லும் பொழுது நம்ம போகிறதுக்கு துணிஞ்சு போகலாம். அப்போ போகும்போது அவங்க அற்புதத்தை எதிர்பார்த்து எந்த இடத்துல இருக்காங்களோ ஆண்டவர் செய்ய இருப்பார். எல்லாம் ஆண்டவர் செய்வார். நம்மளை கொண்டு அவர் பயன்படுத்துவார். நம்ம வேலை செய்கிறவங்க தான், அவர் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். அதனால அவரை நம்ம முன்வைத்து அவரை நம்ம கூட வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம மூலமாக ஆண்டவர் செய்வார். அதனால இந்த தம்பி மூலம் செஞ்சார் பாருங்க, அது மாதிரி நமக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆண்டவர் சொன்னதை நம்ம செஞ்சு அந்த பாருங்கள் சுகம் கிடச்சிது அந்த பையனுக்கு. ஒருத்தனுடைய வாழ்க்கையவே வந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்க தாளந்தை, நமக்கு கொடுத்துருக்குற அந்த வரங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். மற்றவங்க சொன்னாங்களே சொல்லி அதன்படி நம்ம நடந்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடாது. அது வந்து வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறது மூலமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறோம்னு அர்த்தம். அதனால் ஆண்டவர் சொன்னார்னா நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் பாருங்கள், எவ்வளோ சொத்து இருந்து எல்லாம் இருந்தது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னால், சொந்தங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் வான்னு சொன்னால் பரதேசம் தான் போனார். அவர் ஒன்றுமே கையில் எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லியே இல்லை. அப்போ போகிற இடமும் தெரியலை. அப்படி போகிறதுக்கு போய் அந்த இடத்துல அவர் வைக்கப்படவே இல்லை. ஆண்டவர் அனுப்புனார், அவர் ஆசீர்வதிச்சார். அதனால் நம்மளை அனுப்புனது ஆண்டவராக இருக்கணும். நம்ம கூட இருந்து பேசுகிறது ஆண்டவராக இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம போனோம்னு வைங்க, அந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போகவே கூடாது எந்த காரணத்தை கொண்டோம். அப்படி போனோம்னாக்கி நம்ம விழுந்து போவோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம போய் அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை நிமிர்ந்து நிற்க சொல்லி நம்மளை வந்து ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்மளை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு வச்சுருக்காரோ அதை பயன்படுத்துவார். அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கோம். நீங்களும் நம்ம எல்லாருமே தான். ஆவியானவர் நம்மளோட கூட இருக்காருன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம கேட்டு அதன்படி நம்ம செஞ்சு ஊழியத்தை செய்யலாம். வீட்டில் குடும்பங்களில் செய்யலாம், மற்றவங்களுக்கு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம எல்லா காரியங்களும் செய்வோம். எல்லா காரியமும் ஜெயமாக முடிய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கண்களை ஏறெடுப்பேன்,
தள்ளாட விட்டார். உறங்காது காத்தவர் காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்று வேலரை காத்தவர், வேலையில் நின்று வேலை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரும் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். மாமேரும் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரும் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமும் வசனத்தின் மூலமாகவும் நாங்கள் தியானித்ததே ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் பூர்ணப்படுத்துகிறவரும் நீராக இருக்கிறபடியால் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யும். ஊழியமானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிலும் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டு வசனத்துக்கு ஆண்டவரை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆவியானவர் அப்படி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை நீங்களே எங்களை வழிநடத்த வேண்டுமா அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற இந்த நாட்களிலே மனிதனுடைய ஆண்டவரை சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏனோதானோ என்று ஓடாதபடி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்யும் பொழுதும், நாங்கள் குடும்பம் நடத்தும் பொழுதும், தகப்பனே எந்த தீர்மானம் எடுக்கும் பொழுதும் ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்ற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டு அதன்படி நடந்து நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை அழைப்பு என்னவென்று நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதை ஆவியானவருக்கு நாங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அவர் ஓட சொல்கிற இடத்துக்கு நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் தான் துவக்கிறவர் என்றதை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவார் கிருபை செய்யுங்க. பூர்ணப்படுத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று உங்களுடைய காலத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை எங்களுக்கு போதுமாக தான் இருக்கிறோமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து எனக்கு உங்களை சொந்த பிள்ளையாய் மாற்றிருக்க நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே, அதுக்காக உண்மையை நாங்கள் நன்றியோடு துதித்து உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்க்கையிலே வாழ அநேக பிள்ளைகள் அர்ப்பணிக்க இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவை என்னவென்று அறிந்த தேவன், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்த தேவன், நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததையும் கூட நீ செய்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் அறிக்கை செய்து இந்த பாத்திலே வருகிற சுவாமி கேட்குற பிள்ளைகளுக்காகட்டும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதை தந்து நீ நடத்தி செல்லணுமா ஜெபம். நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற இடத்திலும் இங்கே போகிற இடத்திலும் என்ன பேச வேண்டும் என்று கற்றிருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை இருக்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படியே கற்றுத்தாங்க. உங்களுடைய ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாட்களே ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பகிர்ந்தோம்னா நன்றி. மறுபடியும் ஒரு சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.